லெட்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரோ கபடி லீக் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அதுல இறுதி போட்டியில தபாங் தில்லியும் புனேரி பட்டனும் பலப்பரீட்சை செஞ்சு கடைசியில ஒரு புள்ளி வித்தியாசத்துல தபாங் தில்லி PKL 12ஓட சாம்பியனா ஆகுறாங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்க அந்த மேட்ச். தபாங் தில்லி கொஞ்சம் லீட்ல இருந்தாங்க. ஆஷுமாலிக்கு இன்ஜூட்டு, புனேரி பட்டன் கொஞ்சம் பிக்கப் பண்ணி வந்தாங்க. லாஸ்ட் ஒரு புள்ளி வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஃபைனல்ஸ்ல நம்மளோட தமிழர் அபினேஷ் மட்டும் விளையாண்டாப்ல. வேற யாருக்குமே ஃபைனல் விளையாடுற வாய்ப்பு கிடைக்கல. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, PKL 12ல நம்மளோட தமிழ் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா, சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா, இல்லனா அவங்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமா, அவங்களோட கேப்பபிலிட்டி, அவங்களோட முழு திறனே இவ்வளவுதானா, இல்லனா அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா இன்னும் பண்ணிருப்பாங்களா, இல்ல வாய்ப்புகளே கிடைக்கலையா, ஏன் வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கறத நம்ம வந்து அலசி ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ PKL 2ல நம்மளுக்கு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, தீபக் சங்கர் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு இல்ல, அவங்கள ஒரு சரியான ஆப்ஷனா கன்சிடரே பண்ணல அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தீபக் சங்கர் மொத்தம் கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி எமர்ஜிங் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அவார்டை தட்டி சென்றிருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு 8 லட்சம் பரிசு கொடுக்கப்பட்டது. வாழ்த்துக்கள் தீபக் சங்கர். ஸோ இப்போ எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். முதல்ல வந்து ரீடைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா ரீடைன் பண்ணப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏலம் வந்து கஷ்டம், ரீடைன் பண்ணப்படுறது ரொம்ப கஷ்டம் தானே. ஏன்னா அவங்களோட போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தானே வந்து ரீடைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரீடென்ஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பட்னா பைரட்ஸோட சுதாகர் பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம வந்து கடைசியில வந்து சுதாகர் பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற பிளேயர்ஸை பத்தி பேசிடலாம். அப்புறம் பட்னால இன்னொரு பிளேயர் ரீடைன் பண்ணிருந்தாங்க. அவர் வந்து தியாகராஜன் யுவராஜ். நான் வந்து எந்த மேட்ச்லயும் பார்த்தது ஞாபகம் இல்ல. அவருக்கு பெரிய வாய்ப்புகளே கிடைக்கல. ஒரு பிளேயரை ரீடைன் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயரை நம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய துயரம். பட்னா வந்து இனிஷியலா ரொம்ப மோசமா விளையாண்டாலும் அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் பண்ணி விளையாண்டு அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் ஒரு 7-8 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணி முதல் 4 இடத்துக்குள்ள முடிச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அதுல வந்து தியாகராஜன் யுவராஜுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை ரிட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி, கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம நல்லா விளையாடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவுல இருந்திருப்பாரு, பெரிய எதிர்பார்ப்புல இருந்திருப்பாரு. நிறைய பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து அவரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் மக்களை நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதாவது வாய்ப்பு கிடைச்சு சில பேரால பயன்படுத்த முடியல, இதற்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ ஒரு ரிட்டைன் பண்ணலன்னா கூட வேற ஏதோ டீம்ல ஏதோ விளையாண்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும்ல, ஏதோ ஒரு சூப்பர் டேக்கிள்க்கோ ஏதோ டேக்கிளுக்கு இல்லைன்னா இப்படியே இறங்கியிருப்பார்ல. பாருங்க, அவருக்கு வாய்ப்பே கிடைக்காம போச்சு. ஆனா இவர் ரொம்ப நல்ல பிளேயர். நான் சில டேக்கிள்ஸ் பார்த்திருக்கேன் முந்தின சீசன்ல, நல்லா விளையாடுவாரு. ஒவ்வொருத்தரையும் அவருக்கு இப்படி வாய்ப்பு மறுக்கப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் புனேரி பல்டனோட அபினேஷ் வந்து இவர் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் தமிழ் மக்கள் சார்பில் ஃபைனல்ஸ் வர போற பிளேயர். ஒரு தடவை கப் அடிச்சிருக்கிறாரு. இவரு வந்து ஆக்சுவலா மெயின் 7ல விளையாண்டது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே மெயின் 7ல ஸ்டாண்டர்டா விளையாண்டது ஒன்னு அபினேஷ், ஒன்னு அப்புறம் தீபக் சங்கர். 2 பேருமே வந்து டிஃபெண்டர்ஸ். ரைடர்ஸ்க்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. அபினேஷ்மே வந்து சில மேட்சஸ் ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. அவரை வந்து டீம் கொண்டாடினதை பார்க்கலாம், கோச் கொண்டாடினதை பார்க்கலாம். ஒரு சில மேட்சஸ் வந்து அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். மேபி அவர் வந்து அது ஓகே தான். எல்லா மேட்ச் எல்லா பிளேஸ்க்கும் கை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. சோ இவர் வந்து மெயின் 7ல இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இந்த மெயின் 7ல ஃபைனல்ஸ் வரை விளையாண்டது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தமிழ் மக்களுக்கு. நன்றி அபினேஷ், உங்களோட விளையாட்டு இன்னும் தொடரணும். அடுத்த வருஷம் நீங்க வந்து பெஸ்ட் டிஃபெண்டரா வந்தீங்கன்னா எங்களுக்குலாம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நாங்க கொண்டாடுவோம். கண்டிப்பா நாங்க நிறைய சந்தோஷப்படுவோம். நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கீங்க. இப்போ நீங்க ரோல் மாடல் தான் நிறைய பேருக்கு. இன்னும் வந்து டீமுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பெஸ்ட் டிஃபெண்டர்ல ஒரு முதல் 3 இடத்துக்குள்ள வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நிறைய ஒவ்வொரு வருஷமும் அவர் கண்டிப்பா பிளேயிங் 7ல புனேரி பட்டனுக்கு விளையாடுறாப்ல. அப்போ அந்த இன்னும் வந்து அத வெறும் பிளேயிங் 7 வெறும் வந்து நான் டீமுக்கு வின் பண்றதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன், அது மட்டும் அதோட நிப்பாட்டிக்காம இன்னும் அந்த டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல அவர் பேரை பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி 1-2 பிளேயர்ஸ் வந்து அந்த
டாப் 3க்குள்ள வரும்போது கூட விளையாடுற மத்த தமிழ் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பாருங்க நம்ம கூட விளையாண்டவர் நல்லா விளையாடுறாரு, நம்மளும் விளையாடணும், நம்மளுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், அவர் எப்படி விளையாடுறாரு அதே மாதிரி நம்ம விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்குள்ள போவாங்க. ஸோ அதனால அவினேஷ்க்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து யூமும்பாவும் வந்து அல்லூர் சதீஷை வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. போன தடவை 1-2 மேட்ச்ல அல்லூர் சதீஷ் நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. இந்த தடவை அல்லூர் சதீஷ் மேல எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருந்துச்சு, கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு. அதுக்கு ஏத்தாப்புல இனிஷியலா அவருக்கு பிளேயிங் 7ல இடமும் கிடைச்சது. 1-2 கேம் நல்லா விளையாண்டாப்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரால் அந்த ஃபார்மை ரீட்டைன் பண்ண முடியல. ரொம்ப குயிக்கா நல்லா விளையாண்டுட்டு குயிக்கா அந்த ஃபார்ம்ல இருந்து வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஐ திங்க் ஒரு மேட்ச்ல வந்து அவர் மட்டும் தான் கடைசி ரைடரா இருக்காரு, உள்ள போறாரு, ரைடிங் பாடிட்டு உள்ள போடுறாரு. அவரால் வந்து அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள ரைடு முடிச்சு ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டு வர முடியல. இந்த சைடு வந்துடுறாரு. அப்போ இந்த சைடு அவர் மட்டும் இருக்காரு. அப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து ஈஸியா பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து 2 தடவை நடந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேபி அவருக்கு வந்து அந்த பேனிக்னஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியலையோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. மேபி அவர் வந்து தன்னோட பிசிக் நம்புற மாதிரி தன்னோட மைண்டையும் நம்பணும். ஏன்னா கபடியில வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் முக்கியம். அந்த நிமிஷத்துல 30 நொடிகள்ல நீங்க என்ன பண்ணணுங்கிறத நீங்க முதல்லயே பிளான் பண்ணணும், வெல் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்து மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படும். ஏன்னா நீங்க ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதாவது நீங்க வந்து விளையாட்டை என்னைக்கு என்ஜாய் பண்ற நிப்பாட்டிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரா நினைக்கிறீங்களோ, அதாவது சாதிக்கணும்னு எல்லாரும் நினைக்கணும், ஆனா அதே டைம் வந்து அதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணாம வெறும் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல உங்களால எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம போயிடும். சோ அதனால நீங்க வந்து எல்லா மேட்சும் என்ன பண்ணுங்கன்னா எதுவுமே வந்து பண்ணணும் அப்படின்னு அந்த 10 ரைட் பாயிண்ட் எடுத்துடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை ஒவ்வொரு ரைடா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல என்ன மேக்சிமம் பண்ண முடியும், எவ்வளவு நல்லா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி வந்து நீங்க வந்து புள்ளிகள் எடுக்க முடியுங்கிறத மட்டும் நீங்க யோசிங்க. வேற எதுவுமே பெருசா யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க வந்து ஏதோ தடுமாறுற மாதிரி எனக்கு தோணுது. வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா நீங்களே உங்களுக்கு மேல ஒரு ப்ரெஷர் வச்சுக்கிறீங்க. நல்லா விளையாடணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் இருக்கணுமே தவிர அதனால உங்க கேம் முன்னேறணுமே தவிர அந்த அந்த கமிட்மெண்ட்னால உங்க கேம் பின்னாடி வந்துடக்கூடாது. அது எல்லாமே வந்து ஒரு 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 தின் ஒரு ரொம்ப மெல்லிய டிஃபரன்ஸ் தான். அந்த மெல்லிய டிஃபரன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது இருக்கு. ஸோ அல்லூர் சதீஷ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். போன வருஷம் அவருக்கு வந்து நாங்க வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம் தனியா. அவர் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி பிரான்சைஸும் அவர் மேல நிறைய எதிர்பார்ப்பு வச்சுதான் அவர் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அது ரீட்டைன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. ஸோ அதுக்கு அவர் வந்து இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து முகிலன் சண்முகம் வந்து அவரையும் நான் எந்த மேட்ச்லயும் பெருசா பார்க்கல. மேபி 1-2 மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி நிமிஷத்துல அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கல. போன வருஷம் அவருக்கு தொடர் வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த வருஷம் அவருக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல. அதுவும் ரீட்டைன் பண்ணப்பட்டு வாய்ப்பு கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது முகேஷ் கண்ணன் அப்படிங்கிற பிளேயரையும் யூமும்பா வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ரீடென்ஷன் லிஸ்ட்ல இல்ல, ஆனா இவர் வந்து புது பிளேயரா யங் பிளேயரா எடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ எகெயின் ஆனா அவர் ஒரு யங் பிளேயர், முதல் தடவை வந்து ஐ திங்க் பிகேஎல் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அப்புறம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து மன்பிரீத் சிங் வந்து எவ்வளவு பெரிய கோச், அவரோட அக்ரெசிவ்னஸ், அப்புறம் அவரோட அந்த பேஷன் பர் கபடி அதெல்லாம் நம்ம நல்லா வந்து நிறைய பாக்குறோம். மத்த கோச்சஸ்க்கு நான் இல்லையான்னு கிட்ட அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வந்து அதை ரொம்ப வெளிப்படுத்துற தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது ஒரு எவிடெண்டா தெரியுது, அவ்வளவுதான். அவர் வந்து நேசமணி மணிகண்டன் அப்படிங்கிறவர் ரிட்டைன் பண்ணியிருந்தாரு. நேசமணி மணிகண்டனுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை, சுத்தமா வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லணும். மேபி ரொம்ப ரேர், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எங்கேயாவது இறக்கி விட்டுருக்காங்களான்னு நினைத்தல. நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த எல்லா மேட்ச்லயுமே மணிகண்டனுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா இந்த மணிகண்டனுக்கு போன வருஷம் மெயின் 7லயே இனிஷியலா வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிறது தான். இவரோட இடத்துல சஞ்சய் தூல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு இவரோட இடத்த சஞ்சய் தூல் ஆட்டே போட்டாரு அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு. ஆனா இனிஷியலா போன சீசன்ல, அதாவது PK11ல மணிகண்டனுக்கு நிறைய வாய்ப்புகள் பிளேயிங் 7லயே கொடுக்கப்பட்டது. அது வந்து அந்த வாய்ப்புகள் சரியா பயன்படுத்துறதுனால அவரை விட்டு போயிருக்கு. ஆனாலும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. எகெயின் மணிகண்டன்
நீங்க வந்து இன்னும் நல்லா கான்பிடன்ஸை விட்டுறாதீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் நம்புவோம். இந்த டீம்ல இல்லைன்னா கூட நம்ம இன்னொரு டீம்ல நீங்க விளையாடுவீங்கன்னு நம்புறோம். அடுத்தது ஜெயசூர்யா. ஜெயசூர்யா வந்து 1-2 ரைட்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. எகெயின் ஐ திங்க் இவர் கன்னியாகுமரி சார்ந்தவர் நினைக்கிறேன். இவருக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்ல. ஆனா வந்து எகெயின் ரீடைன் பண்ணப்பட்டது மிகப்பெரிய நல்ல விஷயம். ஆனா அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் வேற டீம்லயாவது இவர் செலக்ட் ஆகி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் பெங்களூர் புல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தீபக் சங்கரை வந்து அந்த நியூ பிளேயர் கேட்டகரியில எடுத்திருந்தாங்க. இவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் தீபக் சங்கரை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டோம். கூட இதுல நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அவருக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியா பயன்படுத்தி எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வாங்கினாரு. அந்த அளவுக்கு தீபக் சங்கர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. அதனால சிறந்த நான் வந்து தமிழ்நாட்டு பிளேயர்லயே இந்த பிகேஎல்க்கு ஒரு சிறந்த அவார்டு கொடுக்கணும்னா நானும் தீபக் சங்கருக்கு தான் கொடுப்பேன். அப்புறம் வந்து இப்போ ரிட்டென்ஷன் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஏலத்துக்கு எடுக்கப்பட்ட பிளேஸ்க்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டுவர்ட் சிங்க வந்து புனேரி பல்டன் எடுத்திருந்தாங்க. எகெயின் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. ரேரஸ்டா கிடைச்சதுன்னா கூட எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் ஹரிஷ் காமாட்சி அவரும் குஜராத் ஜெயின்ஸ்க்கு எடுத்திருந்தாங்க. ஹரிஷ் காமாட்சி வந்து இவர் வந்து கொஞ்சம் அல்லூர் சதீஷ்க்கும் இவருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இவரும் முதல் 2 மேட்ச்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி கம்மியாயிடுச்சு. இதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடுல இருந்து போற பிளேயர்ஸ் வந்து இனிஷியல் ஒரு 4-5 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியாம இருக்கு. இது மேபி இவங்களோட கேம் வந்து ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்களா, இல்லைன்னா இவங்ககிட்ட வந்து வெரைட்டி இல்லையா, இல்லைன்னா இவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து 2-3 மேட்ச் வரைக்கும் தான் அவங்களால விளையாட முடியுதா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து விஸ்வாந்த் வி இவர் நிஜமாவே நல்லா விளையாண்டாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 7-8 மேட்ச், 10 மேட்ச் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு கிடைச்சாரு. அவரும் வந்து ஷார்ட்லவும் பண்ண டேக்கிள்ஸ் எல்லாம் சூப்பரா டேக்கிள்ஸ் பண்ணியிருந்தாரு. அது ஈவன் ஷார்ட் இல்லாத நேரத்துல அந்த லெஃப்ட் கார்னர் விளையாண்டது விஸ்வாந்த். அப்புறம் ரைட்லயே 2 புள்ளிகள்லாம் எடுத்திருந்தாரு. சோ இவரும் வந்து தீபக் சங்கருக்கு அடுத்தது இவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். குஜராத் ஜெயின்ஸ் வந்து இவருக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா விஸ்வாந்த் நீங்க வந்து ஒரு மெயின் 7ல வர்ற, அதாவது டோர்னமெண்ட் உங்களை நம்பி இந்த டோர்னமெண்ட் விளையாடுறாங்கிற மாதிரி ஒரு மெயின் 7ல எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளேயரா நீங்க உருவாகணும். அதுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளோட அஜித் குமார் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு இன்ஜுரி காரணமா அவரால் தொடர்ந்து விளையாட முடியல. ஆனா கிடைத்த வாய்ப்புகளும் அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்புறம் வந்து அவருக்கு ஏதோ எஸ்பிஐல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாயினிங் ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் பண்ண வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அஜித் குமாருக்கு இனிமே பிகேஎல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. ஆக்சுவலா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கப் அடிக்கும் போது அஜித் குமார் ஒரு முக்கியமான ரைடரா இருந்து, செகண்டரி ரைடரா இருந்து, ஆக்சுவலா அர்ஜுன் பண்ண முடியாத வேலைகளை, அதாவது பண்ண தவறிய ரைடுகள்ல இவரு தன்னை வந்து வெளிப்படுத்தி செமையா ரைட் பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காருங்கிற வரலாறுலாம் இருந்தா கூட இப்போ இந்த நிலைமையில அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றது, அதுவும் இந்த சீசன் மட்டும் இல்ல, போன சீசனும் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி சீசனும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி சந்திரன் ரஞ்சித் மாதிரி தான் இவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. சோ சந்திரன் ரஞ்சித்தை யாருமே ஏலத்துக்கு எடுக்காத மாதிரி இப்ப அஜித் குமாரின் யாராவது ஏலத்துக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அஜித் குமார் கண்டிப்பா அவருமே ரியலைஸ் பண்ணிருப்பாரு, அவருக்குமே செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும் தானே பண்ணிருப்பாரு. கடைசிங்க நம்மளோட தமிழ் தலைவாஸ். அதுல வந்து அருளானந்த பாபு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. என்னப்பா தமிழ் தலைவாஸ்னு பேர் வச்சிருக்கீங்க, தமிழ் பிளேஸே இல்லையே, அப்படின்னா என்னங்க தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்த போது அவர் அப்புறம் இவரை கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவரும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டாரு. யாருங்க சொன்னது தமிழ் தலைவாஸ்ல தமிழ் பிளேஸ்லன்னு, நான் வந்துட்டேன் பாருங்க, நான் இருக்கேன் அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டாங்க. சரி மேபி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பாரு இவர் போட்டு பண்ண மாதிரிலாம் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் போறதில்ல. ஏன்னா அவர் ஒரு பிளேயர், மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு வீடியோ போடுங்க இப்படி இருக்க கிரிட்டிசிசம் இருக்குன்னா அவர் போடதான் செய்வாரு. ஓகே, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ஆக்சுவலா 1-2 முக்கியமா நல்ல டர்னிங் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் ஒரு ரைடுலாம் சூப்பர் ரைடு போட்டாரு, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் அவருக்கு ரைடிங் வாய்ப்புகளே கிடைக்கல, அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து ரைடிங் வாய்ப்புகள் கொடுக்கப்படாம வெறும் டிஃபெண்டராகவே வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து சாகர் தன்னோட இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அருள் ஆனந்த பாபுக்கு அந்த வாய்ப்பும் பறிக்கப்பட்டு விட்டது. சோ இதுதான் வந்து தமிழ் தலைவாஸ்ல அருள் ஆனந்த பாபு செஞ்சது. தமிழ் தலைவாஸ்ல ஜாயின் பண்ணி 2-3 மேட்ச்ல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு டீம்ல ஒரு பாண்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவராலையும் ஒரு அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமைக்கு போய் அப்புறம் சாகர் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்குள் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லணும். சோ இதுதான் வந்து ப்ரோ கபடி லீக் 12ல ஐ திங்க் மொத்தமா 13 பிளேயர்ஸ், எல்லா பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆறி வேற வச்சிட்டோம். கடைசியா வர்றது நம்மளோட சுதாகர் மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க. அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரொம்ப ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஐ திங்க் 100 ரைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. நல்லா வந்து எஸ்கேப் ஆகி வர்ற விதம், அந்த டச் பாயிண்ட் எடுத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சோ அதுவும் தமிழ் மக்கள் அவர் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. அந்த டைம்ல போன வருஷம் வந்து பட்னா பைரட்ஸ்ல என்னாச்சுன்னா, ஐயரும் இருந்தாரு, தேவாங்கும் ஒரே டீம்ல இருக்கும்போது இவருக்கு சுத்தமா அவங்க வாய்ப்பே கொடுக்கல. இப்போ வந்து ரொம்ப வந்து நமக்கு காண்டாச்சு. ஏன்டா நீங்களா இந்த டீம்ல இருக்கீங்க, சுதாகருக்கு ஏன்டா நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி அவ்வளவு வந்து ஒரு காண்டா இருந்துச்சு. சுதாகருக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கும் போது அப்புறம் இந்த வருஷம் என்ன டீம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, தேவாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சுதாகர் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அயனூர் இருந்தாரு, சுதாகர் இருந்தாரு. அப்போ சுதாகருக்கு இந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா அவர் வந்து ரைடிங்ல அப்படி கலக்கி எடுக்க போறாரு, சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கனவுலையும் அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்புலையும் இருக்கும்போது அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுவும் வந்து ஒரு ரைட்ல எல்லாம் டைம் அவுட் ஆயிட்டு போனது வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கான்பிடன்ஸே இல்ல. மேபி அவரோட ஐ திங்க் ரீசெண்டா அவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க. அந்த இழப்புல இருந்து அவர் மீண்டுட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஆக்சுவலா இந்த சீசன் வந்து சுதாகருக்கு நிஜமாவே வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் சீசன் ஆயிடுச்சு. இதுல இருந்து சுதாகர் மீண்டு வரணும். கண்டிப்பா அவர் அதுக்கான பிராக்டிஸ் பண்ணணும். திருப்பி வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும், மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து விரும்புறோம். தீபக் சங்கர் வந்து சக்சஸோ அதே மாதிரி சுதாகர் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனது தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவ்வளோ வந்து கண்டிப்பா செஞ்சிருவாரு அப்படின்னா, போன வருஷம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்கும் போது அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து சாதிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சுதாகர் வந்து சாதிக்க முடியல. அதுவும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது சுதாகரை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல எதுலயுமே அவரால் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த அன்கிட் ராணான்னு ஒரு பையன் வந்து செகண்டரி ரைடர் பொசிஷன் அவன் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவன் ஆனா அவரோட கேமை நம்ம தனிப்பட்ட விதத்துல பார்க்கும்போது கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா டெல்லி டீமை வந்து அது வரைக்கும் யாருமே டிஃபீட் பண்ணல. அன்டிஃபீட்டடா இருந்த டீமை பட்னா பைரட்ஸ்ல அந்த அன்கிட் ராணாங்கிற பையன் தான் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதை வந்து அன்னைக்கு பட்னாக்கும் விக்டரின்னு நினைக்கிறேன், டெல்லிக்கும் தோல்வி. அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல, ஒரு இக்கட்டான மேட்ச்ல அந்த பையன் விளையாண்டு கொடுத்தான். ரொம்ப சிறப்பா விளையாண்டு கொடுத்தாப்ல. சோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த செகண்டரி ரைடர்ங்கிற ஒரு காம்படிஷன்ல சுதாகர் அந்த புது பையன் தோத்தது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுதாகர் இது வந்து இந்த சீசனோட கபடி முடிய போறதும் இல்ல, பிகேஎல் முடிய போறதும் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு பேட் சீசன் இருக்கிறது யதார்த்தம் தான். இதுல நீங்க தேங்கி நின்றாதீங்க. நீங்க வந்து வெளியே வாங்க, மீண்டு வாங்க. கண்டிப்பா இந்த அடுத்த வருஷம் பட்னா பைரட்ஸ் இல்லைன்னா கூட வேற ஏதோ டீம் கண்டிப்பா உங்களுக்கு சைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வந்து அதுல நீங்க நிறைய சாதிக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது விடாமுயற்சியும், பயிற்சியும், தன்னம்பிக்கையும், பிசிக்கல் ஃபிட்னஸும், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நீங்க வந்து பேலன்ஸ்டா நீங்க வந்து ரிட்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு சரியான பயிற்சி எடுக்கணும். சோ சுதாகர் இருந்து நம்ம அடுத்த வருஷம் நம்ம நிறைய எதிர்பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்த வருஷம் தமிழ் பிளேயர்ஸுக்கு பிகேஎல் ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. ஒரு சாதாரண விஷயமாலாம் இருக்க போறது இல்ல. நான் சுதாகர் மாதிரி ஆட்களாலே இவ்வளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கும் போது வேற எந்த ரைடர் அங்க நிக்க போறாரு? மேபி எனக்கு தெரிஞ்சு அவினேஷ் வந்து கண்டிப்பா விளையாடுவாரு, தீபக் சங்கர் கண்டிப்பா விளையாடுவாரு. ரைடிங்ல பார்த்தனா அருளானந்த பாபு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சுதாகருக்கு கண்டிப்பா ஏதாவது டீம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அல்லூர் சதீஷ், ஹரிஷ் காமாட்சி, இப்ப இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் டெவலப் பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இன்னும் புது பிளேயர்ஸ்லாம் தமிழ்நாட்டுல இருந்து புது பிளேயர்ஸ்லாம் பிகேஎல் வரணும், சாதிக்கணும். அவ்வளோ சூப்பரா அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. எல்லாருமே எளிய மக்களுக்கு அந்த விளையாட்டு நேரடியா சென்று சேரும் போது இங்க வந்து உங்களை வந்து நீங்க நல்லா விளையாடும் போது உங்களை நிராகரிக்க முடியாது. அதுதான் வந்து இந்த பிகேஎலோட பெரிய ஸ்ட்ரென்த். என்னன்னா, நீங்க மக்கள் மேடையில மக்கள் முன்னாடி விளையாடுறீங்க. அது எல்லாமே லைவ் காம்படிஷன், லைவ் போட்டிகள்ல நீங்க நிறைய புள்ளிகள், நிறைய
பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கும் போது உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாம இருக்க முடியாது. அது மக்களே கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து தேவாங் தான் வந்து ரைடர் நம்பர் 1ல இருக்காரு பிகேல பொறுத்த வரைக்கும். ஓகேயா, இந்தியா டீம் வந்து வேற கண்ட்ரிக்கு விளையாட போகும்போது இப்ப அந்த டீம்ல வந்து தேவாங் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே கேட்போம்ல, எங்க பிகேல அவர் தாங்க நம்பர் 1 ரைடர், நீங்க எப்படி அவர் இல்லாம நீங்க டீம் போடுறீங்க அப்படின்னு கேட்போம்ல. சோ அந்த மாதிரி இப்போ சுதாகர் வந்து இப்போ 2வது பொசிஷன் 3வது பொசிஷன் இருக்கானா நம்ம கேட்போம்ல, என்னங்க இந்தியா டீம் போடுறீங்க சுதாகர் இல்லாம போடுறீங்க அப்படின்னு கேட்போம்ல. சோ அந்த மாதிரி பிகேல் வந்து மக்கள்கிட்டயே இருக்கு. அத யாரு டேட்டா எல்லாமே மக்கள்கிட்ட இருக்கு. யார் நல்ல பெஸ்ட் ரைடர், யார் வந்து பெஸ்ட் டிஃபெண்டர், யார் வந்து சூப்பர் பெர்ஃபார்மர் எல்லாமே இருக்கு. சோ அந்த இடத்துக்கு நீங்க அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்திய அணியில இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோல சந்திப்போம். நீங்க பிகேஎல் 12ல எந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.